வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் 450 கோடி மூட்டை மூட்டையாக சிக்கியது ஸ்டாலின் அதிர்ச்சி. இந்த 450 கோடி யார்கிட்டமிருந்து எங்கிருந்து சிக்கியது, யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி, இதை பற்றின முழுமையான தொகுப்பு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, 450 கோடி மூட்டையாக சிக்கியிருக்கிறது பணம். அது யாருடைய பணம் அப்படின்னா, அமைச்சர் பொன்முடி வீட்டின் இருந்து சிக்கியது தான் இந்த 450 கோடி பணம். அவர் தான் ஜெயிலுக்கு போயிட்டார், அப்புறம் எப்படி அவர்கிட்ட இருந்து பணம் சிக்கியிருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அப்படி கிடையாது. அவர் ஜெயிலில் இருக்கும்போது திடீர்னு அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியதில் பார்த்திங்கன்னா 450 கோடி மூட்டையாக சிக்கியிருக்கு. இதை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புழல் சிறையில் பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியுமான 2 பேருமே பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அவங்க 50 லட்சம் ரூபாய் அபராதம் வாங்கிக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. அதை மேல்முறையீட்டுக்காக அமைச்சர் பொன்முடி கொண்டு போனாங்க. மேல்முறையீட்டுக்கு கொண்டு போகும்போது இந்த 450 கோடி பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கிறது அமலாக்கத்துறை முடக்கி அதை அங்கே சப்மிட் பண்ணியிருந்தாங்க. சப்மிட் பண்ணும்போது வாழ்நாள் முழுவதுமே அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவியுமான விசாலாட்சிக்குமே கண்டிப்பாக 100% வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான் அப்படின்றத ஹைகோர்ட் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதிரடியாக நீதிபதி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதனால் அமைச்சர் பொன்முடியோட அரசியல் வாழ்க்கை இதோடு முடிஞ்சது. இனிமேல் அவர் வெளிவருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கார் இல்லையா செந்தில் பாலாஜி, இவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களாக ஒரு 1 இயராக கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயிலில் தான் இருக்கார். அவர் வெளி வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது ஒரே வழி, அவருடைய தம்பி அசோக்குமார் சரணடைந்தால் மட்டுமே அவர் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத தெளிவான இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அது அவர் இன்னுமே பார்த்திங்கன்னா தலைமறைவில் தான் இருக்கார். அவர் இன்னுமே பார்த்திங்கன்னா வரவே கிடையாது. இதனால் 450 கோடி இந்த மாதிரி திமுகவில் இருக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லோருமே 450 கோடி 200 கோடி 300 கோடின்னு சொல்லிட்டு கோடியாக சர்ச்சையில் சிக்கிட்டு வராங்க திமுகவின் முக்கிய புள்ளிகள். இதனால் பேரதிர்ச்சியில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் மோடி உடனடியாக ஃபோன் போட்டு நீ இங்கே வா, என்ன தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.